السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما المؤمنون إخوة فأصلحوا بين أخويكم واتقوا الله لعلكم ترحمون. وقد ورد في الخبر عن سيد البشر أنه قال صلى الله عليه وسلم: أفشوا السلام وأطيبوا الكلام صل الأرحام وصل الليل والناس نيام، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على سيدنا محمد تبرئه بدوائها وعافية الأبدان بشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இளம் வாலிபர்களே, இளம் பாலகர்களே, புனிதமான இந்த ஈதுல் ஃபித்ர் பெருநாளிலே ஏக வல்லவனாம் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தமே ஈருலக நாதரே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தும், இறை தூதர்கள், இறைநேச செல்வர்கள், சித்தீகீன்கள், சாலிஹீன்கள், ஷுஹதாக்கள் அனைவருடைய துஆ பரக்கத்தும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டுமாக. வல்ல அல்லாஹ் 1446 ஹிஜ்ரி ஆண்டுடைய ஈதுல் ஃபித்ர் ஈகை பெருநாளை சிறப்பிப்பதற்காக, கொண்டாடுவதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம எல்லோரையும் இங்கே ஊருக்கு சேர்ந்திருக்கிற இந்த நன்னேரத்திலே நம்முடைய நீடூர் நெய்வாசல் எம்கேஎஸ் ஏஎல்ஐ பாபா நகர் ஜாமியா மஸ்ஜிதுடைய கண்ணி வாய்ந்த நிர்வாகஸ்தர்கள், ஜமாத்தார்கள், நமது ஜாமியா அரபியா நிர்வாக அரபிகளுடைய கண்ணி வாய்ந்த நிர்வாகஸ்தர்கள், உஸ்தாதுமார்கள், மாணவர்கள், மக்கள், தமிழ் மாநில உலமாக்கல் சபையுடைய கண்ணி வாய்ந்த மார்க்க அறிஞர்கள், உலமாக்கள், நமது மாவட்ட வட்டார ஜமாத்துல் சபைகளுடைய சங்கைகளுக்கு பேரறிஞர்கள் அத்தனை பேர் சார்பில் நம் எல்லோருக்கும் ஈதுல் ஃபித்ர் பெருநாள் நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். குல்லு ஆமின் வ அன்தும் பிஹைர். ஆண்டு பூரா, வாழ்நாள் பூரா இன்றும் மகிழ்ச்சியோடு கிடைத்திருக்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் சொந்த பந்தங்களுக்கும் உள்ளூர் வெளிநாடுகளிலே வாழ்கின்ற நம்முடைய சொந்த பந்தங்களுக்கும் ஒட்டுமொத்த உம்மத்துமார்களுக்கும் அந்த பாக்கியத்தை தந்த முறைகளான அருமை சகோதரர்களே, ஒரு மாத காலம் நாம் நோன்பு நோற்று அல்லாஹ்வுடைய அருளால் பல்வேறுபட்ட வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டு அதற்கான நற்கூலிகளை, சன்மானங்களை, வெகுமதிகளை பெறுவதற்காக வேண்டி இந்த நல்ல நேரத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஒன்று சேகரித்திருக்கிறார். இன்றைய தினம் பற்றி அரங்கிலேயோ ஜாயிசா என்று சொல்வார்கள். வெகுமதிகள், சன்மானங்கள் வழங்குகிற நன்னாள் என்று கூறுவார்கள். நமது ஷரியத்தை இஸ்லாமியாவிலே நாம் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதற்காக நம்மிடையே மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிய 2 ஈது பெருநாட்களை அல்லாஹ் நமக்கு
பரிசாக வழங்கியிருக்கிறார். நமக்கு சில சங்கடங்கள் சோர்வு கண்டிருக்கும், அதையெல்லாம் மறந்து அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விட்டு இன்றைக்கு நாம் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். உற்றார் உறவினர்களை சந்திக்க வேண்டும், முகமது கூற வேண்டும், முசாஃபா செய்து கொள்ள வேண்டும், அண்டை அயலாரோடு அனுசரணையாக இருப்பதற்கு நாம் முயற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த காலை சுகுர் தொழுகையிலே நாம் ஞாபகப்படுத்திக் கொண்டிருந்தோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குமார்களை பார்த்து எடுத்துரைக்கிறான், நீங்கள் யாரெல்லாம் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு சுபசோபனம் சொல்லுங்கள், உங்கள் ரப்பு உங்களுடைய பாவத்தை மன்னித்து விட்டார். என்னை நீங்கள் திருப்திப்படுத்தினீர்கள், சந்தோஷப்படுத்தினீர்கள், உங்களை நான் திருப்பி கொண்டு விட்டேன், உங்களை நான் சந்தோஷப்படுத்துகிறேன். நீங்கள் ஈடுபடுகிற தொழுகை நிறைவு பெற்ற கையோடு உங்களுடைய வீடுகளுக்கு ராசிதி நன்மக்களாக மிக மகிழ்ச்சியோடு நல்லவர்களாக செல்லுங்கள் என்று என்னுடைய அடியார்களை பார்த்து நீங்கள் அறிவித்து விடுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குமார்களை பார்த்து எடுத்துரைப்பதா நாம் ஹதீஸ் கிதாபுகளை பார்க்கிறோம். முதல் கட்டமாக அல்லாஹ்வுடைய சமூகத்திலிருந்து நமக்கு சுபசோபனம் கிடைத்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்ல நேரத்திலே பல்வேறுபட்ட தகவல்களை நாம் பரிமாறிக்கொள்ள விரும்புகிறோம். ரம்ஜான் காலத்திலே ஒரு தயால பண்போடு நாம் நடந்து கொண்டோம், மனித நேய பண்போடு நாம் நடந்து கொண்டோம். அந்த தயானம், அந்த மனித நேய பண்பு எல்லா காலமும் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அல்லாஹும் அல்லாஹுடைய திருத்தூதரும் அதைத்தான் நமக்கு போதிக்கிறார்கள். மூமின்கள் எல்லாம் உடன்பிறவான சகோதரர்கள், உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் நல்லிணக்கமாக நீங்கள் வாழ்த்துங்கள், நல்லிணக்கத்தை நீங்கள் ஏற்படுத்துங்கள், அப்போதான் நீங்கள் அல்லாஹ்விடமிருந்து கருணை காட்டப்படுவீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே எடுத்துரைத்திருக்கிறார். எனவே புனித ரமலான் மாதத்திலே என்ன பயிற்சிகளை நாம் பெற்றோமோ அந்த பயிற்சிகளை நம்முடைய வாழ்நாளிலே நாம் கடைபிடிக்க வேண்டும். ஏதோ நம்மால் இயன்ற அளவுக்கு இபாதத்துகளை ஈடுபட்டோம், பெரிய அளவுக்கு இபாதத்துகளை ஈடுபட்டதாக நாம் இருமாப்பு கொள்ள முடியாது. அல்லாஹ் அளித்திருக்கக்கூடிய ஆயிரம் நியமங்களுக்கு முன்னாலே நாம் நிறைவேற்றிக்கக்கூடிய இந்த இபாதத்துகள் இருக்கின்றனவே அது மிக குறைவாக. முதலில் இந்த எண்ணம் நமக்கு வேண்டும். அருமை சகோதரர்களே, இறைநேச செல்வர்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தும் போது அவர்களுடைய வழிபாடுகளுக்கு முன்னாலே நம்முடைய வழிபாடு மிக மிக குறைவானவர்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய சமூகத்திலே என்ன எடுத்துரைப்பார்கள்? யா அல்லாஹ், உனக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டிய அளவுக்கு நாங்கள் இன்னும் நன்றி செலுத்தவில்லை. வமா அபதுனாக்க ஹக்க இபாதத்திக்க, உன்னை வணங்க வேண்டிய அளவுக்கு நாங்கள் இன்னும் வணங்கவில்லை. உன் பாதையிலே முஜாகதா செய்ய வேண்டிய அளவுக்கு நாங்கள் முஜாகதா செய்யவில்லை என்று அவர்கள் சரணாகதியாகி அல்லாஹ்விடத்திலே இறைஞ்சுவாங்க நாம் பார்க்கிறோமே. அந்த நல்லார்கள் நாதாக்களே இந்த அளவுக்கு தன்னுடைய பணியை தன்னடக்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் என்றால் நாம் ஏமாத்துறோம். நாம் என்ன பெரிய அமல்கள் செய்திருந்தோம். நாம் செய்த அந்த குறைந்த அமல்களையும் அல்லாஹ் ஏற்றோடு அப்பாலே இஹ்லாஸோடு ஈமானோடு இஹ்சானோடு செய்த அந்த நல்ல அமல்களை அல்லாஹ் கபூல் செய்து கொண்டு வருவாங்க. அருமை சகோதரர்களே, நோன்புடைய தத்துவமே என்ன? இறை அச்சத்தை வளர்ப்பதுதான், தத்துவாவை வளர்ப்பதுதான் அன்னத்தின் தத்துவம். என்றைக்கு நாம் அல்லாஹ்வை அஞ்சியவர்களாக இருக்க வேண்டும், பயந்தவர்களாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே, வெளி உலக வாழ்க்கையிலே இறையோனை நாம் அஞ்சி நடந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும். அதை நாம் ஞாபகத்திலே கொள்ள வேண்டும். அனசு மாநில எல்லாம் அறிவிப்பு செய்கிறார்கள். நாம் ஒவ்வொருவரும் கத்தாபதி எல்லாம் இருவரும் சேர்ந்து ஒரு தேர்வை சென்று கொண்டிருந்தோம். திடீரென்று அவர்கள் நின்றார்கள். ஒரு மதில் சுவரை பார்த்தார்கள். என்னை அப்படியே நிற்க வைத்து விட்டு அந்த மதில் சுவருக்கு அப்பாலே சென்றார்கள். சென்று தன்னை பார்த்து பேசிக் கொள்கிறார்கள். எவ்வளவு கத்தார்
உமரே என்னன்னா அல்லாவை நீ பயந்து அவங்களுக்கு அட்டிப்பத்தன் அல்ல அல்லாஹ் உன்னை அதாபு செய்வான் என்று தமக்கு தாம பேசிக் கொள்கிறார். யோசித்து பார்க்க வேண்டும். உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்ட ஒரு கலீஃபா, முழுக்க முழுக்க அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழ்ந்தவர்கள். அவர்கள் தங்களை பார்த்து இப்படி பேசிக் கொள்கிறார்கள் என்றால் நமக்கும் அந்த அல்லாஹ்வை அச்சம் வேண்டுமே, பயம் வேண்டுமே. ரமதான் மாதத்தில் மட்டும் நாம் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தால் போதுமா? வாழ்நாள் அந்த தகவா ஹஷீத் வேண்டுமா இல்லையா சற்று யோசிக்க வேண்டும். அருமை சொல்வதில்லை. அதில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டினார்கள், யா ரசூலல்லாஹ் எனக்கு ஒரு நல்ல அமலை சொல்லித்தார்கள். அந்த அமலுக்கு மூலமாக நான் சுவனத்திற்கு செல்ல வேண்டும், அந்த பாக்கியத்தை நான் பெற வேண்டும். தங்களுக்காக மட்டும் அவர்கள் கேட்கவில்லை, நமக்காக வேண்டும் அவர்கள் கேட்டார்கள். அழகான யுகோபதேசம் செய்தார்கள் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஃஷிஷ் ஸலாத், நீங்கள் ஸலாத்தை பரப்புங்கள். வஅதிபில் கலாம், மென்மையாக நீங்கள் மக்களிடத்திலே பேசுங்கள், நளினமாக நீங்கள் பேசுங்கள். உறவினர்களோடு நீங்கள் இணைந்து வாழுங்கள். இரவிலே நீங்கள் இரவு நடுநிசையிலே நீங்கள் தோணுங்கள். வன்னாசனையா, மக்கள் உறங்கி கொண்டிருக்கிற துயில் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே எவ்வளவு அழகான உபதேசம் அருமை சகோதரர்களே. இந்த ஒற்றை வரி வைர வரிக்குள்ளே நமக்கு தேவையான அத்தனை உபதேசங்களும் இடம் பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான் செல்ல வேண்டும். பல முறை நாம் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை பயணம் எப்படி சென்று கொண்டிருக்கிறது, வாழ்க்கை சக்கரம் எப்படி சுழன்று கொண்டிருக்கிறது, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தோம் கொண்டிருக்கிறோமா? அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே பேசுகிறான, யார் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறாரோ அவர்தான் அதிகமா மகத்தான வெற்றி பெற்றவராக ஆகுவார் என்று அண்ணன் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துரைத்தார்களே. உங்களுக்கு மத்தியிலே நான் 2 விஷயங்களை விட்டு செல்கிறேன், அதை நீங்கள் பின்பற்றும் காலமெல்லாம் வரையதை சொல்ல மாட்டேன். நம்பர் 1 கிதாப் அல்லாஹ், இறை வேதம். நம்பர் 2 சுன்னத்தி என்று நாம் எந்த அளவுக்கு இதை பின்பற்றுவோம் யோசிச்சு பாருங்கள். சுய பரிசோதனை செய்வீர். மறுமையிலே நீங்கள் கேள்விக்கு ஆளாவதற்கு முன்னாலே உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களை நீங்களே எடை போட்டுக் கொள்ளுங்கள். வெயிட் பார்க்கிறோமா இல்லையா? நம்முடைய உடல் மேனி எத்தனை கிலோ எடை இருக்கிறது என்று நாம் வெயிட் பார்க்கிறோமா இல்லையா? அதே போல உங்களுடைய வாழ்க்கை எப்படி சென்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். யோசித்து பார்த்து நீங்கள் எப்படி வாழ்கிறீர்களோ மறுமை நாளிலே உங்களுடைய ஹிசாபு லேசாக இருந்தார்கள். என்றார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுய பரிசோதனை செய்கிறேன். இவ்வுலகிலே வாழும் காலம் நல்லவர்களாக வாழ வேண்டும். வல்லவர்களாக வாழ்கிறோம், அது வேறு விஷயம். நல்லவர்களாக வாழ வேண்டும். எல்லோருக்கும் மௌத்து நிச்சயம். மௌத்து ஏற்படுகிற போது 4 பேர் நம்மை சிறப்பித்து சொல்ல வேண்டும், நமக்காக துஆ செய்ய வேண்டும். ஒரு நல்ல மனிதர் அல்லாஹ்வை சென்று அடைந்திருக்கிறார் என்று ஒரு சாட்சியம் சொல்ல வேண்டும். அத்தகைய நல்லவர்களாக நாம் வாழ வேண்டும். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, பார்க்கிறோம் நல்லோர்கள் நாதாக்கள் அப்படிப்பட்ட நல்ல வழிகளைத்தான் காண்பித்திருக்கிறார்கள். ஹதீஸ் கிதாபுகளை பார்க்கிறோம். ஸைத் இப்னு அஸ்லம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அபூ ஜஜானா என்கின்ற ஒரு அன்பு தோழரை நாம் காண்பதற்காக வேண்டி அவர் இல்லத்திற்கு நான் சென்றேன். அவர் வீட்டிலே படுக்கையாளியாக இருக்கிறார். கிட்டத்தட்ட அவர் மரண மௌத்திலே இருக்கிறார். முகம் பளபளப்பாக இருந்தது, ஜோதிமயமாக இருந்தது. பார்ப்பதற்கு அவ்வளவு அழகான தோட்டத்தோடு காட்சி அளித்தார்.
சாதாரணமாக நோயாளிகள் படுக்கையில் இருக்கிற போது அவருடைய முகம் எப்படி இருக்கும்? வாட்டமாக இருக்கும், சோகமாக இருக்கும். என்னவோ அவருடைய முகம் மட்டும் பிரகாசித்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே உங்களுடைய முகம் பிரகாசிக்கிறது என்று நான் கேட்டேன். செய்திகள் அசரவர்கள் அப்போது சொன்னார்கள், 2 கொள்கைகளை என்னுடைய வாழ்க்கையிலே நான் கடைபிடித்து வருகிறேன். நம்பர் 1, எனக்கு தேவையில்லாத ஒன்றை நான் பேசவே மாட்டேன், மாதா ஏனி. நம்பர் 2, முஸ்லிம்கள்ல யாரை நான் பார்த்தாலும் நல்லிதயத்தோடு பார்ப்பேன், சலீமுல் கல்வோடு நான் பார்ப்பேன். அவன் அப்படிப்பட்டவன், இவன் இப்படிப்பட்டவன், இப்படியெல்லாம் அவன் நடந்து கொண்டானே என்ற கண்ணோட்டத்தோடு நான் பார்க்க மாட்டேன். என்னுடைய மனசு பரிசுத்தமாக இருக்கும். எனவேதான் மனசு பரிசுத்தமாக இருந்த காரணத்தினாலே என்னுடைய முகம் ஜோதியாக வெளிச்சமாக பிரகாசமாக இருக்கிறது என்று சொல்கிற அந்த நல்வாக்கை கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பரிசுத்தமான மாமனிதர், இவ்வுலகை உயிர்ப்பிக்க வந்தவர்கள். அவர்கள் ஒரு முறை சொல்கிறார்கள், ஒரு மூமினை நான் திட்டியிருந்தார், லானத்தை செய்திருந்தார், நோகடித்திருந்தார், ஜடத்துக்கு ஏதாவது ஒரு வகையை தாக்கி இருந்தார், யா அல்லாஹ் அதையெல்லாம் அந்த மூமினுக்கு தர்மமாக நீ ஆக்கிவிடு, நன்மையாக ஆக்கிவிடு என்று துஆ செய்வார்கள். யாருக்கு அவர்கள் தீங்கிழைத்திருக்க போகிறார்கள் நபிகள் நாயகம்? யாரை வேதனைப்படுத்திருக்க போகிறார்கள்? நோவினைப்படுத்திருப்பார்கள். ஆனால் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். நம் மூலமாக யாராவது நோவினைப்பட்டிருக்கிறார், வேதனைப்பட்டிருக்கிறார். அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்து கொண்டு நாமும் துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், யாரையாவது நான் சங்கடப்படுத்திருந்தால் அதை அவருக்கு சதகாவாக பூர்வத்தாக ஆக்கி அவருடைய பாவங்களை போற்றுங்கள் யா அல்லாஹ் என்று நாம் கேட்க வேண்டும். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, இன்றைய பெருநாளுடைய முத்தாய்மான ஒரு விஷயம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்வாக்கை நாம் நினைவிலை வைத்துக் கொள்ள வேண்டும். பரவு கடமைகளுக்கு பின்னாலே இன்ன அகப்பல் ஆமாலி மாதல் பராய் அல்லாஹ்வுக்கு பிரியமான ஒரு விஷயம் இதுதான் சுகூரி குலூபில் மூமினீன், மூமின்களுடைய உள்ளங்களிலே மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாக இருக்கிறது என்று சொல்கிறார். யாரையும் நாம் வேதனைப்படுத்தக்கூடாது, சங்கடப்படுத்தக்கூடாது. யாரிடத்திலேயாவது யாராவது குறைகள் இருக்குமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? பக்குவமாக அவர்களுக்கு நாம் சுட்டி காட்ட வேண்டும், துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத் செய்வாயாக என்று விமர்சனம் செய்து கொண்டிருக்க கூடாது, வெளியே வசதி பாடி கொண்டிருக்க கூடாது, தாக்கி தாக்கி பேசிக் கொண்டிருக்க கூடாது, நம்மை நாமே சங்கடப்படுத்திக் கொள்வதாக ஆகிவிடும். அருமை சகோதரர்களே, இந்த நல்லிதயத்தை விதைக்கக்கூடியதாகத்தான் இந்த புனித ரமலான் நமக்கு திகழ்ந்திருக்கிறது. நம்முடைய நாவை கட்டுப்படுத்தினோமே, நம்முடைய உறுப்புகளை கட்டுப்படுத்தினோமே, நம்முடைய நப்சை கட்டுப்படுத்தினோமே, எதற்காக? அந்த பயிற்சியை நம்முடைய வாழ்நாள் வர வேண்டும் என்பதற்காக. அன்பான பெருமக்களே, இன்றைய கால சூழ்நிலை இருக்கிறது, வித்தியாசமாக இருக்கிறது. இந்த சமுதாயத்தை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உம்மத்துக்காக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்பட்டார்கள். உம்மத்தி என்று வாழ்ந்தார்கள். அந்த உம்மத்துடைய கவலை வேண்டுமா வேண்டாமா? அவருடைய அன்பு துணையை இரவு நன்றியிலே தனக்காக துஆ கேட்கும்படி சொன்னார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார்கள், என்னுடைய அன்பு துணையை முன் செய்த பின் செய்த இரகசியமாக பரகசியமாக செய்த எல்லா பாவங்களையும் யா அல்லாஹ் மன்னித்துக் கொள் என்று சொன்ன உடனே அவருடைய அன்பு துணைவியாருக்கு அவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது. ஆனந்தப்படுகிறீர்களா? மகிழ்ச்சி அடைகிறீர்களா? இதே துஆவை தான் தினமும் என் உம்மத்துக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். துணைக்கு என்ன நினைத்துக் கொண்டார்கள்? தனக்காக ஸ்பெஷலாக கேட்பதாக. ஆனால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த மக்ஃபிரத்தை தன்னுடைய உம்மத்துக்காக, இந்த உம்மத்தை பற்றி நாம் கவலைப்பட வேண்டும். அருமை சகோதரர்களே, பலஸ்தீன் மக்களை பற்றி நாம் கவலைப்பட வேண்டும். இன்றைக்கு பெருநாள், நேற்று அரபுலகத்திலே பெருநாள். ஆனால் அவர்கள் எப்படி பெருநாளை கொண்டாடி பார்த்து கொஞ்சம் யோசியுங்கள். மியான்மர் முஸ்லிம்கள் எப்படி பெருநாளை கொண்டாடி பார்த்து யோசியுங்கள். அருமை சகோதரர்களே, அல்லாஹ் அவர்களுக்கு விடிவை தர வேண்டும். இந்த ஈகை பண்பு இருக்கிறது, தயால குணம் இருக்கிறது. அருமை சகோதரர்கள், இதோ நம்முடைய மக்களே சில நண்பர்கள் இருக்கிறார்கள்.
சில பிள்ளைகள் இருக்கிறார்கள், இவர்கள் பலஸ்தீனுக்கு இங்க இருந்து பணம் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு குரு கிரியேட் பண்ணி வைத்திருக்கிறார்கள். அந்த குரு அந்த பணத்தை வசூல் செய்து யாரிடத்துல ஒப்படைக்கணுமோ ஒப்படைத்து அந்த பலஸ்தீன் மக்களுக்காக வேண்டி நீர் ஆதாரத்தை ஏற்பாடு செய்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, நம்முடைய செவிக்கு வந்த ஒரு இனிய செய்தி. நம்மால் முடியுமா முடியாத? நமக்கும் சில நண்பர்கள் இருப்பார்கள் பலஸ்தீனர்கள். தாங்கள் உள்ளே சென்று பார்த்தால், வலைதளம் உள்ளே சென்று பார்த்தால் கிடைக்கும். அவர்கள் மூலமாக நம்மால் என்ற ஒரு ஹதியாக்களை அனுப்பி வைத்தோம் என்றார்கள். அந்த பச்சிலம் பாடகர்கள் படுகின்ற பாட்டை பார்த்தீர்களா? அந்த நிகழ்ச்சிகள் கண்ணீர் சிந்துகிற அளவுக்கு இருக்கிறத யோசிக்க வேண்டும். உலகிலே எங்கெல்லாம் இஸ்லாமிய சகோதரர்கள் பாதித்திருக்கிறார்களோ அவர்களுக்காக நாம் கவலைப்பட வேண்டும். அதான் நிறைய விஷயங்கள். குறிப்பாக அன்பு சகோதரர்களை பெரியவர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் அவர்களின் தியாகத்தை பண்ணுகிறோமா இல்லையா? நம்முடைய பெற்றோர் இருக்கிறார்கள், அவர்கள் தியாகம் செய்தார்கள். வெளிநாட்டிலே இருந்து பிள்ளைகளுக்காகவே ஓடாய் உழைக்கிறார்கள். ஆனால் நம்முடைய பிள்ளைகளை நாம் இந்த பூமியிலே வைத்து பாதுகாக்க வேண்டியிருக்கிறது. அல்லாஹ் கூறுவது எல்லோருக்கும் தெரியும். உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் நரகத்திலிருந்து காப்பாற்றுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். காப்பாற்ற வேண்டுமா இல்லையா? ஆனால் ரமலான் மாதத்திலே நம்முடைய ஊர் இளைஞர்கள் பற்றி சொல்வதற்கு ஒன்றுமில்லை, நல்ல மக்களாக இருந்தார்கள். வெளியூரிலிருந்து வரக்கூடிய அந்த இளைஞர்கள் இரவெல்லாம் சுற்றி அலைகிறார்கள், தலைவிரி கோலமாக அலைகிறார்கள். ஒரு மாதிரியாக தலைமுடி வைத்துக் கொண்டு, தாடி ஒரு மாதிரியாக வைத்துக் கொண்டு, தாடி சுண்ணத், அந்த சுண்ணத்தையும் முறையாக வைக்க வேண்டும். தலைமுடியை பின்னாறு வரை இழுத்து போட்டுக் கொண்டு அவர்கள் சுற்றி அடைகின்ற அந்த காட்சி காவலர்களையும் அது கண் உயர்த்து செய்து. ஏன் இப்படி இளைஞர்கள் புனித ரமலான் மாதத்திலே அலைந்து திரிகிறார்கள்? புனித ரமலான் மாதம் அதற்காக ஏற்படுத்தப்பட்டதா? இபாதத்துக்கான மாதம் இல்லையா? இந்த மாதத்திலே கிடைக்கிற கயிறு தானே வாழ்நாள் பூராவும் கிடைக்கும். எப்போது நாம் கட்டுப்படுத்துவது பெருமக்களை? நம்முடைய ஊர் மக்கள் பல வகையில உதவி செய்கிறார்கள். அந்த உதவி முறையாக யாருக்கு சென்று சேர வேண்டுமோ சேர வேண்டும். யாருக்கு சென்று சேர வேண்டுமோ தரல ஹசன், அது பற்றி நாம் நிறைய பேசியிருக்கிறோம். எனவே நாம் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டியிருக்கிறது. நாம் பெற்ற பிள்ளைகள் அவர்கள் சொத்துக்கள் செய்கிறோம், எல்லாம் பண்ணுகிறோம். ஆனால் அவர்களை நாம் காப்பாற்ற வேண்டியிருக்கிறது. வெளிநாட்டில பெரும்பெரும் தியாகம் பண்ணுகிறோம். நாம் அன்றைக்கு கூட பயானிலே சொல்லிக் கொண்டிருந்தோம். சீர்காழி அருகே இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய ஊரிலே அப்பாவி இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்கோ யாரோ செய்கிற ஒரு குற்றச்செயல் காரணமாக நம்முடைய அப்பாவி இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களே. அவருடைய குடும்பத்தினர் இன்றைக்கு அல்லோடப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே. வேதனையின் விளிம்பில என் பிள்ளைக்கு இப்படியா? தான் உண்டு, தன் வேலை உண்டு, தன் குடும்பம் உண்டு, கோட்டம் உண்டு, தன்னுடைய சமூகம் என்று வாழ்ந்த என் பிள்ளைக்கு இப்படிப்பட்ட கஷ்டமா? அருமை சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு நிலை நம்முடைய இளைஞர்களுக்கு வந்துவிடக்கூடாது. நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக உழைக்கின்றோமே, பாடுபடுகின்றோமே, பிள்ளைகளை முறையாக தகுதியத்து செய்ய வேண்டும். மார்க்க ஞானத்தை கொடுக்க வேண்டும். மிகவும் அரபிக் கல்லூரிக்கு நம் குடும்பத்திலே ஒரு காலத்திலே மாணவர்கள் அனுப்பி கொண்டு மாணவர்களை அனுப்ப வேண்டும். 2 ஜாமியா மஸ்ஜிதுகள் மற்றும் மஸ்ஜிதுகளுக்கு பிள்ளைகளை ஓத அனுப்ப வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை நாம் கொடுத்து விட்டோம் என்றால், நம்முடைய தாய் நம்மை வயிற்றிலே கற்பனையிலே சுமந்தார், நம்முடைய பெற்றோர் நம்மை தரையை தூக்கி வைத்துக் கொண்டு சுமக்கிறார்களே, அந்த சுமையின் அருமை அப்போதுதான் புரியும். அருமை சகோதரர்களே, ஒரு தாய் தம்முடைய தந்தையின் அருமையை சொல்ல வேண்டும். ஒரு தந்தை தம்முடைய தாயின் பெருமையை ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள் என்றால், இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் எவ்வளவு பிரகாசமாக இருக்கும் சொல்வதற்கு நிறைய விஷயங்கள் அருமை சகோதரர்களே. எனவே அந்த ஊர் இளைஞர்கள் மட்டுமல்ல, நம்முடைய இஸ்லாமிய இளைஞர்கள் யாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது. உலகில் எந்த ஒரு முஸ்லிம்களுக்கும் இப்படிப்பட்ட, இந்தியாவில் எந்த முஸ்லிம்களுக்கும் இப்படிப்பட்ட பாதிப்பு, வகுப்பு சொத்துக்களுக்கு முழுமையான பாதுகாப்பு, இறை இல்லங்களுக்கு, மதரசாக்களுக்கு
மஸ்ஜித்களுக்கு குறிப்பா மஸ்ஸாக்ஸா எல்லாவற்றுக்கும் முழுமையான பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். இது போன்ற நல் துஆக்களை தாங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் 5 தொழுகைக்கு பின்னாலே தாங்கள் செய்து வாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்றைக்கும் மகிழ்ச்சியோடு நம்மை கிடைக்க செய்வானாக. நம்முடைய கோரிக்கைக்கு ஏற்ப மாஷா அல்லாஹ் நம்முடைய மக்கள் வெகு சீக்கிரமாக வந்து விட்டார்கள். சீக்கிரமாக இருந்து சுருகு முன்னாடியே குளித்தவர்கள், சுருகு தொழுகை சீக்கிரமாக நடைபெற்ற போது தொழுகையில பரலை நிறைவேற்றியவர்கள், இப்படி நம்முடைய மாசா சார்பாக மஸ்ஜிதுகள் சார்பாக சில வேண்டுகோள்கள் கோரிக்கைகள் வைக்கிற போது உடனே செவிசாய்க்கிறீர்கள். அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், நிர்வாகத்திற்கும் கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த வாக்குகளுக்கு கட்டுப்பட்டு நாம் வாழ்கிறோமே, இதனுடைய பரக்கத்துகளையும் நியமத்துகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் முழுமையான முறையிலே பெருவாரியான முறையிலே வாரி வாரி வழங்கி நல்லொரு புரிவானா என்கிற நல் பிரார்த்தனையோடு நாம் நிறைவு செய்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.